அண்மை செய்தி. சென்னை தரமணியில் விலைவாசி உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை கைது செய்ததற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதிமுக நடத்திய மக்களுக்கான போராட்டத்தை அராஜக போக்குடன் எதற்கு ஒடுக்க வேண்டும் என இபிஎஸ் தனது கண்டன குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆணவ அரசின் கூட்டத்தை மக்கள் அடக்குவார்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சிகளோ மக்கள் அமைப்புகளோ போராடவே கூடாது என நினைக்கும் பாசிச மாடல் அரசு என இபிஎஸ் விமர்சனம் செய்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், தனது கண்டன செய்தியில் இபிஎஸ் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன? வணக்கம். அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் அவர்கள் கைதை கண்டித்து தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஏழை எளிய மக்களை பாதிக்கும் வகையில் அத்தியாவசிய பொருட்கள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசை கண்டித்து எனது அறிவுறுத்தலின்படி தென்சென்னை தெற்கு மாவட்டம் அதிமுக சார்பில் போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் போராட்டத்தை தலைமையேற்று கழக மகளிர் அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி முன்னிலையில் மாவட்ட கழக செயலாளர் வேளச்சேரி அசோக் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் கைது செய்துள்ள ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எனது கடுமையான கண்டனம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். காவல்துறையிடம் உரிய அனுமதி பெற்ற பிறகே மேடை அமைத்து பிற்பாடு இடத்தை காவல்துறை மாற்ற சொல்ல அதற்கு ஒப்புக்கொண்டு இடத்தை மாற்றிய அதிமுக நடத்திய மக்களுக்கான ஒரு போராட்டத்தை அராஜக போக்குடன் எதற்கு ஒடுக்க வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். வெற்று விளம்பரங்களாலும் எதிர்குரல்களை ஒடுக்குவதாலும் தங்கள் ஆட்சியின் மீதான மாயபிம்பத்தை தக்க வைக்க திமுக நினைத்தால் அந்த எண்ணம் காணல் நீராய் போவதை 2026 தேர்தல் காட்டும். மக்கள் எண்ணமே எதிர்க்கட்சியின் குரல். அதை ஒடுக்க ஆணவ அரசின் கொட்டத்தை மக்கள் நிச்சயம் அடக்குவார்கள், இது உறுதி என்று அவர் தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.